ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்தி டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வேதிக் மேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது பேஸ் 40க்குள்ளே இருக்கிற நம்பரை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுக்கு இப்போ 40 பேஸ் அப்படின்னா இப்போ 46 × 45 48 எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 48 × 49 47 × 42 49 × 46 45 × 42 49 × 41 இதுதான் 40 பேஸ் அப்படின்னா. இதுக்கு நம்ம என்னென்ன தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நமக்கு முதல்ல ஒரு கரெக்டான பேஸ் வைக்க தெரிஞ்சால் போதும். இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் போன வீடியோ போட்டிருப்பேன் 31 to 39 அப்படின்னா அதுக்கு 30 பேஸாக வச்சுருப்பேன். அந்த மாதிரி பேஸ் வைக்க தெரியணும். இப்போ நான் 41லேருந்து 49 வரைக்கும் பேஸ் 40 வச்சுருக்கேன். சரி, ஓகே. இப்போ பேஸ் 40 வச்சுருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பேஸ்க்கு தகுந்த மாதிரி நான் என்னோடய கிடைக்க வர ப்ளஸில் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ என்ன அப்படின்னா 46 × 45 இதெல்லாமே நான் வித்தின் செகண்ட்குள்ளேயே சால்வ் பண்ணேன். இது உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியாதுன்றதுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன். வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை. 46 × 45 கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 40ல் எவ்வளோ அதிகமாக இருக்குன்றதை பார்க்கணும். இந்த இடத்துல 6 அதிகமாக இருக்குது. இந்த 40ல் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். இதில் 45 அதிகமாக இருக்குது. 5 மைனஸில் இருக்கா, நெகட்டிவில் இருக்கா, பாசிட்டிவ் இருக்கான்றது கரெக்டாக எடுத்தணும். நான் இப்போதைக்கு இது பாசிட்டிவில் இருக்குது. 5 அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல 5 அதிகமாக இருக்கனால பாசிட்டிவ் சைன் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 51 வரும். இதை ப்ளஸ் பண்ணிங்கனாலும் 51 தான் வரும். நீங்கள் ப்ளஸ் பண்ணி பார்த்துங்க. இது ரெண்டு பக்கமும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டு பக்கம் ப்ளஸ் பண்ணி பார்த்தா ஒரே ஆன்சர் தான் கண்டிப்பாக வரும். அந்த ஒரு ஆன்சர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பேஸில் நீங்கள் ஒரு நம்பரை உங்களுக்கு சொல்கிறப்ப 4ன்னு சொல்லியிருப்பேன். அந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 6ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த நம்ம அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 30. இந்த இடத்துல 6 5 are 30. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்னா இது கூட 51 நான் உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா. 51 × 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 14 is 4, 5 4s are 20, 204 தான் இந்த இடத்துல வரும். இந்த எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியுதா? இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பர் அதான் 41லேருந்து 49க்குள்ளே எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து மாற்றி கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நம்பரை பேஸாக கன்சிடர் பண்ண போகிறீங்க. நான் பேஸை 40ஆக கன்சிடர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இதில் 40ஐ பேஸாக வச்சு அதுக்குள்ளே எவ்வளோ நம்பர் அதிகமாக இருக்குன்றதை பார்க்க போகிறேன். இதில் 6 அதிகமாக இருக்குது, இதில் 5 அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல இதை கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஆட் பண்ணும்போது 50, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறேன். ஆட் பண்ணும்போது 51 வருது. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணி வந்ததில் ஒரு ஆன்சர் 51 வந்ததில் அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் வருது. இதே மாதிரி தான் எல்லாமே சால்வ் பண்ணணும். நான் வாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நிறையா சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ 47 × 42 நீங்கள் கால்குலேட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுலேயும் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ 47 × 42 இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 40ஐ விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். 7 அதிகமாக இருக்குது. இதில் 40ஐ விட எவ்வளோ அதிகமாக இருக்குது பார்த்தா 2 அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ இது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 49 வருது. இந்த பக்கம் கிராஸ் பண்ணி பார்த்தா 49 வருது. எப்படி அப்படின்னா ப்ளஸ் பண்ணுறது, கிராஸ் மல்டிப்ளைனா அப்படி கிடையாது. 47 + 2 49, 42 + 7 49. அதனால புரிஞ்சுக்கங்க. அப்புறம் 49 நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன். வந்த நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 49 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 49 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா 9 4s are 36, 6 இருக்கும். 4 4s are 16, 36ல் 3 இருக்கனால 196 வரும். மொத்தம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. 196 வரும். 7 2s are 14. இந்த இடத்துல நம்ம உங்கள்கிட்ட எல்லா வீடியோலையும் ஒரு லாஜிக் ஒன்று சொல்கிறேன். இப்போ 1 2 3 4 5 நம்ம 41 42க்குலாம் மினிமம் 4 நம்பர்ஸ் தான் இருக்கலாம். அதை தாண்டிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்மளுக்கே ஒரு லாஜிக் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 + 1 7, அப்புறம் அந்த 4 போட்டுக்கிறோம். இதுதான் இந்த இடத்துல நடந்துக்கு. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க. 6 + 1 7, 4 அப்படியே போட்டுக்கிறோம்.
ஓகேவா, இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமேட்டா 48 இன்ட்டு 49 இதை சால்வ் பண்ணலாம். இதுவும் வந்து வெரி வெரி சிம்பிள் தான். 40 பேஸாக எடுத்துக்க போகிறோம். 40 பேஸாக எடுத்தோம்னா இங்கே 8 வரும். இங்கே 49 பேஸாக எடுத்தோம் அப்படின்னா 9 வரும். 40 பேஸாக எடுத்தோம்னா 9 வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து 8 வந்து அதிகமாக இருக்கும். அதை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 72 வந்துடும். அதுக்கப்புறமேட்டா இதில் வர ஆன்சர் இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து 57 வரும்னு நினைக்கிறேன். 57 தான் வரும். அதை அப்படியே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 57 4ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். 4 2 சார் 8 2 இருக்கும். 5 4 சார் 20 22. இந்த இடத்துல 20 இந்த ஆன்சர் தான் இதில் வருது. 228 தான் வருது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து. அதுக்கப்புறமேட்டா இது வந்து இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணான்னு சொன்னால் 72 வந்துருச்சா. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன முன்ன லாஜிக் தான். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, 8 7 மல்டிப்ளை பண்ணிங்க ப்ளஸ் பண்ணிங்க. 8 7 ப்ளஸ் பண்ணோம், சாரி 8 7 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 15 வரும். 5 இங்கே போட்டுக்க போகிறீங்க. 1 வந்து மேலே போட போகிறீங்க. மேலே போட்டிங்க அப்படின்னா வந்து 3 வந்துடும். இந்த இடத்துல அப்படி தான் 2352 வந்துச்சு. அதனால் ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 45 இன்ட்டு 42 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து இதில் வந்து 40 பேஸ் எடுத்துக்கிறதுனால 5 அதிகமாக இருக்குது. இதையும் 40 பேஸ் எடுத்துக்கிறதுனால 2 அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒன்று என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து அதிகமாக இருக்க தெரிஞ்சுதா, அது மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறீங்க. கிராஸ் மல்டிப்ளை கிடையாது, கிளாஸ் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் இந்த கம்பம் இந்த பொண்ணு வரையும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் 47 வரும். இதையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 47 வரும். இப்போ ரெண்டு பக்கமே 47 வந்துச்சுன்னா 47 வச்சு 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அது கான்செப்ட் ஒன்று தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த நம்பர் அந்த அதிகமாக இருந்த நம்பர் மூலம் ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 2 சார் 10 கிடச்சிருமா. இப்போ இந்த 188 எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து இதை ஆட் பண்ணப்போ நம்பர் நமக்கு என்ன வந்துச்சு, இந்த கிராஸ் மல்டிப்ளை ஆட் பண்ணும்போது 47 வந்துச்சு. அப்போ 47 இன்ட்டு 4 வந்து 188 எப்படி வந்துச்சு அப்படின்னா 4 7 சார் 20 8 இங்கே வந்துடும். அப்புறமேட்டா 4 4 சார் 16 16 2 7 18 சாரி இப்போ 188 வந்துருச்சா. இப்போ அதுக்கப்புறமேட்டா நான் சொன்ன அந்த லாஜிக் படி தான் பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா அந்த 0 அப்படியே வந்துருச்சு. 8 1 வந்து 9, இந்த 18 அப்படியே போட்டுக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 49 இன்ட்டு 46 இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுவும் வந்து வெரி வெரி சிம்பிள் தான். 49ன்றது 40 பேஸாக வச்சுக்கும்போது 9 வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல 46 பேஸாக வச்சுக்கும்போது 40 பேஸாக வச்சுக்கும்போது 6 வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல 40 பேஸாக வச்சுக்கும்போது 9 வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது 54 வந்துடுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதில் ஆட் பண்ணும்போது ஒரு நம்பர் வந்துருக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது என்ன நம்பர் வருது அப்படின்னா வந்து 55 வருது. 55 வருது. இல்லை நான் வச்சுங்க 55 வருது. இந்த பக்கம் ஆட் பண்ணாலும் 55 தான் வருது. அப்படின்போது நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன் பேஸ் நம்பர் தான் எடுத்துக்கணும். பேஸ் நம்பர்ன்றது 4. அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். 5 4 சார் 20 0 5 4 சார் 22 இந்த இடத்துல 20 வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல இதுதான் ஆன்சர். 20 தான் ஆன்சரு. அதுக்கப்புறமேட்டு இது எப்படி வந்துச்சு 54 எப்படி வந்துச்சுன்னா 9 6 சார் 54 அப்படி தான் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன அதே ட்ரிக்ஸ் தான். இந்த இடத்துல 5 இருக்குது பார்த்தீங்களா. 5 0 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா வந்து 5 தான் வரும். அதுதான் இந்த இடத்துல 5 போட்டிருக்கேன். 22 5 4 வந்துருக்கு பாருங்கள். இதில் 0 எப்படி வரலன்னு பார்த்துங்க. இதை எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணும்போது 54 தான் வருது. ஓகேவா. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 49 இன்ட்டு 41 இதில் வந்து 40 பேஸாக வைக்கும்போது 9 அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து 1 அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இதை எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 50 வந்துடும். இதை ப்ளஸ் பண்ணாலும் 50 வந்துடும். அப்போ 50 பேஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. 19 is 9. இந்த 9 இங்கே போட்டோம். 50 இன்ட்டு 4 வந்து 200 இந்த இடத்துல போட்டாச்சு. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். எவ்வளோ இந்த 40லேருந்து 49 எவ்வளோ பேர் நம்பர் வந்து மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து 40 பேஸாக வைக்க போகிறீங்க. 40 பேஸாக வைக்கிறீங்க அப்படின்னா அதோட மல்டிபிள்ஸ் வந்து 4 தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண எடுத்துக்கணும். அப்படி 4 மல்டிப்ளை பண்ண எடுத்துக்கும் போது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பரை எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்பர் எவ்வளோ 40 பேஸாக வச்சுன்னா 40 விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ரெண்டு நம்பருமே எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். கிராஸ் மல்டிப்ளைனா கிராஸில் ப்ளஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் கிராஸில் இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 51 வந்துச்சு பார்த்தீங்களா. இதுலேயும் கிராஸ் பண்ணோம் 51 வந்து வரும். அந்த நம்பரை தான் நான் பேஸ் உங்களுக்கு சொன்ன பார்த்தியா 4 அந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அதை வந்து ஃபஸ்ட்டு போட போகிறீங்க. அதுக்கப்புறமேட்டு ரெண்டாவது வந்து உங்களுக்கு 2 நம்பர் அதிகமாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணி அந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணி போட போகிறீங்க. இதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணால் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.